ஹாய் ஹலோ வணக்கம் டூட்ஸ், வெல்கம் பேக் டு சோடா புட்டி கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம அதிரடி உலகத்தில் எபிசோட் நம்பர் 2ல் இருக்கோம். ஸோ இந்த எபிசோடில் முழுக்க பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் என்சான்மெண்ட், இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் நம்ம இன்ட்ரோ போட்டு ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம பேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வர் ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சர்வர் ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, சர்வரில் பிளேயர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. லைக் 3 பிளேயர்ஸ் கிட்ட சர்வர் விட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாமே அவங்க இஷ்டத்தினால போனது தான். ஸோ கைஸ், சர்வரில் கொஞ்சம் இப்போ மெம்பர்ஸ் அதிகமாக தான் இருக்கும். லைக் டீம் 3ல் இட்டாச்சியும் நானும் கன்ஃபார்ம். நாங்கள் வந்து இந்த சீசன் ஃபுல்லாகவுமே விளாடுவோம். அதுக்கப்புறம் வந்து டீம் 1ல் இவர் வேலும், அதுக்கப்புறம் ரிசம்ஸியும், அதுக்கப்புறம் டீம் 2ல் ஃபர்பட்டன் கேமர். ஸோ அவ்வளவுதான், இது வந்து எங்கள் பிளான். ஸோ இப்போதைக்கு எங்கள் பிளான் என்ன அப்படின்னா, ஆளாளுக்கு ஒரு 2 எபிசோட் அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் 2 எபிசோடு ஒன்று அப்லோட் பண்ணோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு சர்வர் ஸ்டேட்டஸ். ஸோ பின்னாடி ஓடிட்டுருக்க பேக்ரவுண்ட் வீடியோ எது அப்படின்னா, நம்ம வேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ் கட்டியிருப்பார் டர்ட்டில். ஸோ அதுவே நம்ம டீப் ஸ்லேட்டில் நம்மளோட பேப்பர் ஷாப் கட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதே ஸ்டைலில். ஸோ அதனால தான் நான் வந்துட்டேன். ஸோ இந்த எபிசோடில் நம்ம பேஸ் கட்டுறோம். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு சர்வர்லேயே ஒரு அழகான பேஸாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே கைஸ், டன் அண்ட் டஸ்டட். ஸோ இப்போ நம்மக்கிட்ட பேப்பர் இருக்குது. ஸோ எஸ் கைஸ், ஸோ பேப்பர் தான் நினைக்கிறேன். இல்லை பேப்பரில். ஸோ இது வீட்டு இருக்குது. ஸோ அப்புறம் டீம் 2 வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் இதை வந்து வீட்டுக்கு பதிலாக பேப்பரை மாற்றிடுவேன். ஸோ அவங்க ஃபுட் ஃபார்ம் வந்து ஃபுட் ஷாப் ஓப்பன் பண்ணுறேன்னாங்க. ஸோ வீட்டு ஒரு வகையில் ஃபுட்டு தான் அப்படின்ட்டு அவங்க வந்து இது எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இது பேப்பர் ஷாப்பாக மாறிச்சு. ஓகே கைஸ், ஸோ இப்போதைக்கு எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு. ஸோ இந்த ஐடியாவை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இட்டாச்சி பேஸுக்கு நேராக தான் கட்ட போகிறேன். ஆனால் நான் வந்து இப்போ இட்டாச்சி பேஸ் பார்க்க ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ நானுமே அதை அளவுக்கு பண்ணலைனாலும் ஓரளவுக்கு ஒரு நல்ல பேஸ் கட்டணும் அப்படிங்கிறது தான் என் ஆசை. ஸோ இந்த ஸ்டூப்பிடான பேஸை விட்டுட்டு நான் ஒரு புது நல்ல பேஸ் கட்டலாம் அப்படின்ட்டு தான் என் ஐடியா. ஸோ கைஸ், நம்ம கட்ட ஆரம்பிச்சிடலாம். சாரி கைஸ், ஸோ நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். பட் இதுதான் நம்ம பேஸ் பார்க்க ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். பட் இன்னுமே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மீதி இருக்குது. ஓகே கைஸ், ஸோ பார்க்க பேஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ இட்டாச்சி பேஸ் அளவுக்கு இல்லைனாலும் ஐ லைக் திஸ் பேஸ். பிகாஸ் வந்து இது என்னோடய ஸ்டைலுக்கு இது நல்லா இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து பாக்கி இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ இன்ஸ்பிரேஷன்ஸ் நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா, நெதர் போர்ட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணுவாங்க, ஸ்வாட் ஸ்டைலில் கட்டுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் தான் நான் இப்போ எடுத்திருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து சும்மா டைமண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் மைனிங் வந்திருந்தேன். ஸோ அப்போ தான் நான் வந்து இந்த ஜியோட பார்த்தேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டே தோணுச்சு, ஏன்னா நம்மளோட 6 வருஷ சர்வீஸ்னால் நான் ஒரு டைம் கூட ஸ்பை கிளாஸை சர்வரில் எடுத்தது கிடையாது. ஸோ இந்த சர்வரில் நான் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் எடுக்கலாம் அப்படின்ட்டு போனேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அதை எடுத்துகிட்டும் நான் வந்துட்டேன். ஓகே கைஸ், ஸோ நான் ஒரு சினிமேட்டிக் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்டீரியர் ஒர்க் ஆல் ஃபினிஷ்ட். ஓகே கைஸ், ஸோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இட்டாச்சி பேஸில் நான் போய் பார்த்தேன். ஸோ சம்மந்தமே இல்லாமல் செஸ்ட்டு அதுவும் ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ரிசம்ஸி ஆன்லைனில் இருந்திருந்தார். பட் அவர் என் கண்ணுக்கு தெரியல. அவர் டெலிபோர்ட் பண்ணார். பட் சம்மந்தமே இல்லாமல் செஸ்ட்டெல்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நானும் சர்வரில் பேய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பியர் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சர்வர் கிளிச் அப்படின்னு.
ஸோ ஓகே கைஸ், ஸோ இப்போதைக்கு என்னோடய ஒரே வே ஆஃப் கெட்டிங் எக்ஸ்பி வந்து இது தான். ஸோ இந்த எக்ஸ்பி ஃபார்ம் யார் எனக்கு காட்டி கொடுத்தானா, இவர் காட்டி கொடுத்தாரு. அதாவது நம்ம லெஜண்ட் காட்டி கொடுத்தாரு, அதாவது இட்டாச்சி தான். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் லெவல்ஸ் கேதர் பண்ணிட்டேன். ஸோ இட்டாச்சி அவர் பேஸில் யாருக்குமே தெரியாமல் என்சாண்டிங் டேபிள் ஒழிச்சு வச்சுருந்தாரு. இதோ இந்த இடத்துல தான். ஸோ இதை பார்த்ததுமே ஃபஸ்ட்டு நான் தான் உள்ளே போனேன். ஸோ உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் கவ் பாப்புலேஷனாக கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு நான் பாட்டு மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கேதரிங்லாம் பண்ணதுமே என்னோடய ஃபஸ்ட் எவர் என்சாண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து நான் க்ரேஸி ஆகிட்டேன். அதாவது ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ்க்கு நான் சம்மந்தமே இல்லாமல் என்சான்மெண்ட் போட்டேன், ஏன்னா அயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அந்த என்சாண்டட் அந்த இது வரல. ஸோ எனிவேஸ், ஸோ நம்மக்கிட்ட இப்போ நல்ல நல்ல என்சான்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆர்மர் டூல்ஸ் எல்லாத்துக்குமே போட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் 2 goals of this video are completed. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஏகப்பட்ட இது பண்ணியாச்சு. ஸோ மைனிங் போகும்போது இந்த ஆக்ஸ்லாட்டில் ஒன்றத்தை பிடிச்சேன். ஸோ நான் தான் நாள் இந்த சர்வர்லேயே ஆக்ஸ்லாட்டில் பிடிக்கிறது. ஸோ இப்போ கொஞ்சம் பாத்வேஸ்லாம் போட்டிருக்கேன், அது நல்லா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா எதோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா இந்த ரொம்ப பாசனம் பிடிச்ச ரோடுகள்லாம் இருக்கும்ல, ஸோ அதுதான் இதோட மொத்தமான இன்ஸ்பிரேஷனே. ஸோ அதுக்கப்புறம் நான் டீம் 2 பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கரும்பு ஜோக் பார்ட் 2, அதாவது மூங்கிலை வச்சு நான் வந்து இதை வந்து செஞ்சேன். டீம் 2 பேஸில் இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்க பாருங்கள். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஃபுல்லாக நான் என்சான்மெண்ட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ என்கிட்ட கொஞ்சம் டைமண்ட் டூல்ஸ் இருக்கும், ஏன்னா நான் கொஞ்சம் என்சான்ட்லாம் பண்ணியிருப்பேன், மைனிங் போயிருந்தேன். ஸோ எனக்கு இப்போ வந்து ஒரு 10 டைமண்ட் கிட்ட ரிமைண்டிங் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் ஹெல்மெட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம கையில் இருக்க மெட்டீரியல்ஸ். கொஞ்சம் அயன் ஸ்மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஷைனியான புது ஆர்மர். ஸோ நான் கொஞ்சம் எல்லா டூல்ஸுக்கும் போட தான் ட்ரை பண்ணேன், பட் என்கிட்ட அந்தளவுக்கு எதுவும் இல்லை, ஹெச்பியும் இல்லை, எடுக்க சங்கடமாக இருக்குது. ஸோ எப்படி கைஸ், ஸோ நான் எப்போயுமே ஒரு டைமண்ட் ஹெல்மெட் இந்த அதிரடி உலகத்தில் போட போகிறதில்ல, ஏன்னா திஸ் இஸ் த ஐகான் ஃபார் மீ. ஸோ இதை நம்ம வந்து அடுத்த எபிசோடில் நம்ம ரிசம்சி கூட போகும்போது இதை போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் நகர் எக்ஸ்ப்ளோர் அடுத்த எபிசோட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டூல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். லைக் இது வந்து ஓரளவுக்கு ஓகே, எதுவுமே இல்லாததுக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல போ ஒன்று எடுத்திருந்தேன், இன்ஃபினிட்டி கிடையாது, பட் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ளேம் போட்டிருக்கேன், பஞ்ச் போட்டிருக்கேன். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஆல் குட். ஸோ எனக்கு இந்த பேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வந்து அடுத்த எபிசோடில் நம்ம ஃபுல்லாக நெதர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நம்ம வேலையாக இருக்க போகுது. நான் வேலு ரிசம்சி 3 பேரும் சேர்ந்து நெதர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் எங்கள் வேலை. ஸோ அப்புறம் வந்து இங்கே வந்து லெவல் 30 ஆக்கணும்னு சொன்னோம்ல, ஸோ இங்கே வந்து லெவல் 30 ஆக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து இந்த 4 புக் ஷெல்ஃப் போட்டேன். ஸோ லெவல் 30 என்சான்ஸ் வந்துருக்கணும். எஸ், லெவல் 30 என்சான்ஸ் வந்துருக்கு. ஸோ கைஸ், ஸோ இங்கே வந்து நம்ம எல்லாமே எடுத்தாச்சு. இப்போதைக்கு இப்போ வந்து என்னென்னா, நம்ம லெஜண்ட் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கட்டினார். ஸோ இந்த ஃபார்ம் தான் ஒன்று கட்டியிருந்தார். இது வந்து அந்தளவுக்கு எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, பட் ஓகே கைஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, see you, bye bye guys.